ஓம் சாந்தி. 8/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்களே உண்மையான மீட்பு படையினரான கடவுளின் உதவியாளர்கள் ஆவீர்கள். நீங்கள் அனைவருக்கும் அமைதியை மீட்டெடுக்க அருள் புரிய வேண்டும். கேள்வி: அமைதியை மீட்டுத் தாருங்கள் என்று வேண்டி நிற்கும் அவருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் என்ன கூறுவீர்கள்? பதில்: இந்த வேளையில் இங்குதான் உங்களுக்கு அமைதி வேண்டுமா என தந்தை வினவுகின்றார். இது அமைதி தாமம் அல்ல. உண்மையான இல்லம் என அழைக்கப்படுகின்ற அமைதி தாமத்தில் மட்டுமே உண்மையான அமைதி இருக்க முடியும். ஆத்மாக்கள் சரீரங்களை கொண்டிராத போது அமைதி நிலவுகின்றது. சத்திய யுகத்தில் தூய்மை, சந்தோஷம், அமைதி என அனைத்துமே உள்ளன. தந்தை மட்டுமே வந்து இந்த ஆஸ்தியை வழங்குகின்றார். தந்தையை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இச்சரீரங்களை பார்க்கையில் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். சரீரதாரியிடம் எவ்வித பற்றும் கொண்டிருக்காதீர்கள். பாவச் செயல்களை செய்யாதீர்கள். 2. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இந்த நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஓர் அனாதியான பாகத்தை கொண்டிருக்கின்றார். ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கி இன்னொன்றை எடுக்கின்றார். இதனாலேயே நீங்கள் சரீரத்தை நீக்குவதை பற்றி கவலைப்படக்கூடாது. நீங்கள் பற்றை வெற்றி கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் முழுமையான தியாகத்தை செய்வதற்கான திட சங்கல்பத்தை கொண்டிருந்து உங்களின் மாற்றத்திற்குரிய விழாவை கொண்டாடுவீர்களாக. நீங்கள் மரணிக்க வேண்டி இருந்தாலும் உங்களின் தர்மத்தை கைவிடக்கூடாது என்று ஒரு கூற்று உள்ளது. எனவே என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், மகாவீரரின் வடிவத்தில் மாயை உங்களின் முன்னால் வந்தாலும் நீங்கள் உங்களின் கொள்கைகளை கைவிடக்கூடாது. உங்களின் மனதில் இருந்து விட்டுவிட்ட பயனற்ற விடயங்களை மீண்டும் எடுத்து கொள்ளாதீர்கள். சதா மேன்மையான நடிகர் ஆகுங்கள். உங்களின் மேன்மையான சுயமரியாதை, மேன்மையான விழிப்புணர்வு, மேன்மையான வாழ்க்கை என்ற சக்தி வாய்ந்த ரூபத்தால் தொடர்ந்தும் உங்களின் மகத்தான செயலை செய்யுங்கள். பலவீனமான செயல்கள் அனைத்தையும் முடித்து விடுங்கள். இத்தகைய முழுமையான தியாகம் செய்வதற்கான திட சங்கல்பத்தை நீங்கள் கொண்டிருக்கும் போது உங்களின் மாற்றத்தின் விழா இடம்பெறும். இப்போது ஒன்று கூடி இந்த விழாவிற்கு ஒரு திகதியை நிச்சயம் செய்யுங்கள். ஸ்லோகம். ஒரு உண்மையான வைரமாகி உங்களின் அதிர்வலைகளின் ஜொலிப்பை உலகில் பரப்புங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்தத்தில் அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். சாதாரணமான சேவை செய்வது பெரிய விடயம் இல்லை. ஆனால் பாழாகி போன ஒன்றை சீராக்கி வேற்றுமையில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது பெரிய விடயம் ஆகும். பாப் தாதா எப்போதும் கூறுகின்றார், முதலில் ஒரே வழிகாட்டல், ஒரே பலம், ஒரே நம்பிக்கையில் ஒற்றுமை இருக்க வேண்டும். அதன் பின்னர் சகபாடிகளுக்கு இடையேயும் சேவையிலும் சூழலிலும் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.